ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கன்சிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப நாளாக ஒரு சிஸ்டர் எப்போவுமே கமெண்ட் பாக்ஸில் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்த லாவா கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இது என்னோட பிஸ்னஸ் சீக்ரெட். உங்களுக்குமே பிஸ்னஸ் சின்னதாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா இருந்தால், பேக்கிங் செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஓவன் இல்லாட்டி கூட இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ரெசிபி, பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பீட்சா கட்லையெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. அதே டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சரில் இந்த ரெசிபியை எப்படி வீட்டில் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓவன் இல்லாமல் கூட இந்த ரெசிபியை எப்படி செய்கிறேன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கப்பில் தான் நான் இன்றைக்கி லாவா கேக் செய்ய போகிறேன். அதில் கொஞ்சமாக பட்டர் தடவி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் அஸ்ட்ரா பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தடவிட்டு அதில் கொஞ்சமாக மாவை இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம லவா கேக்கை பேக் பண்ணி எடுத்து சாப்பிடும்போது கேக் வந்து வேஸ்ட் ஆகாமல் இதில் ஒட்டி பிடிக்காமல் நமக்கு ஃபுல்லாகவே எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ இந்த மாதிரி கப்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நமக்கு கேக் பேக் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் மீடியம் சைஸ் லாவா கப் கேக்குக்குரிய அளவுகள் தான் தந்திருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபோயில் கப் விரும்பிய அளவுகளில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட விருப்பத்தை பொறுத்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லிட்டோட வாங்கினீங்கன்னா கவர் பண்ணிவிட்டு குட்டியாக ஒரு ஸ்பூன் வச்சு கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம அளவுகள் எல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி நான் 110 கிராம் அளவு ரிச் பெரியோட டார்க் குக்கிங் சாக்லேட் தான் எடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு விரும்பின பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் குக்கிங் சாக்லேட் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இல்லைனா டார்க் சாக்கோ சிப்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 110 கிராம் டார்க் சாக்லேட்டுக்கு நீங்கள் 50 கிராம் அளவு பட்டர் எடுத்துக்கணும். ஸோ நான் இன்றைக்கி சால்டட் பட்டர் அஸ்ட்ரா தான் எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் அன்சால்டட் பட்டர் சேர்க்குறீங்களா இருந்தால் கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கணும். ஸ்ரீலங்கன்ஸாக இருந்தால் நம்ம அஸ்ட்ரா பட்டரே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக 50 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக வேறு பிராண்ட் யூஸ் பண்ணலாமான்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க. மடோலி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் அதோட டெக்ஸ்சர் டேஸ்ட் எல்லாமே வரும். ஸோ ரெண்டையுமே எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதோட சீனி 40 கிராம் அளவு எடுத்திருக்கேன். அதோட மாவு வந்து 12 கிராம் அளவு, ரொம்பவே குறைவான அளவில் தான் இந்த லாவா கேக்குக்கு நம்ம மாவு சேர்க்க போகிறோம். ஸோ மைதா மாவு 12 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த ரெசிபியை செய்ய ஸ்டார்ட் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு கொள்ளிடலாம். ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் எப்படி இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுக்கிற பட்டரெல்லாம் சேர்த்துட்டு நான் காட்டியிருக்கேன். நல்லா நம்ம சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பவுலை வச்சு நம்ம நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா ஓவன் ஃப்ரீ ஹீட் பண்ண வச்சுருக்கிற ஓவனில் இல்லைன்னா நார்மலாக ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஓவனில் வச்சுட்டு எடுத்து மிக்ஸ் பண்ணோம்னா நல்லாவே மெல்ட் ஆகி வந்துடும். ஃபுல்லாகவே 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வச்சிட்டோம்னா சாக்லேட் வந்து அப்படியே தெரிஞ்சு போயிடும். ஸோ கவனமாக வச்சு எடுத்துக்கணும். அந்த சூடாக இருக்கிற சாக்லேட்லேயே நான் சீனியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் சீனியை பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கரைஞ்சி வந்துடும். ஸோ நம்ம நல்லா சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணிவிட்டு சீனியையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதோட சீனி கரைஞ்சதுமே அதில் ஒரு முட்டை, நல்ல பெரிய சைஸ் முட்டையாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்திருக்கிற முட்டை 80 கிராம், கிட்டத்தட்ட 80 கிராம் அளவு வந்துருந்துச்சு. ஸோ முட்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவு வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கோங்க. முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மாவையும் சேர்த்துக்கலாம். இந்த லாவா கேக் ரெசிபிக்கு மாவு வந்து ரொம்ப குறைவான அளவில் தான் நம்ம சேர்த்திருக்கோம். பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். அப்போ தான் அந்த கரெக்டான டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ மாவையும் சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் நல்லா லூஸான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போதே நல்லா சைனிங்காக இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபாயில் கப்பில் 3/4 வாசி அளவு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவில் தான் நீங்கள் எந்த கப்பாக இருந்தாலுமே 3/4 வாசி அளவு ஃபில் பண்ணிவிட்டு கொடுங்க. ஸோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் எடுத்திருக்கிற கப்போட அளவை பொறுத்து உங்களோட செலவு, அதோட கூலி, லாபம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு உங்களோட ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் நம்ம எப்படி பேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரத்தை நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்திருந்தேன். அதில் இந்த மாதிரி ஒரு பவுல் இல்லைன்னா ஒரு மூடி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த லாவா கேக்கை வச்சிடலாம். வச்சுட்டு மூடி, இந்த மூடியில் ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா பேப்பர் வச்சு அடைச்சிடுங்க. இந்த மூடிக்கு வந்து இல்லை. ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட லாவா கேக் ரெடி.
இதுவே ஓவனில் பேக் பண்ண போகிறீங்களா இருந்தால் இது ஓவனில் பேக் பண்ணி எடுத்தேன் 3 பீஸை 225 செல்சியஸில் 10 மினிட்ஸ் மேலே கீழே 2 ரோடையும் ஆன் பண்ணி பேக் பண்ணி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட டைம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இதை விட லூஸான கன்சிஸ்டன்சியில் வேணுமா இருந்தால் ஒரு 8 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணாலே போதும். நல்லா சுட சுட தான் எடுத்து நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சி இருக்குது. லாவா கேக்குன்றது பொதுவாக நம்ம எக்கெல்லாம் ஹாஃப் பாயில் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஹாஃபுக்கு குக் பண்ணி சாப்பிட்றது தான். டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பிட்ஸா கட்லையெல்லாம் ட்ரை பண்ணிடுறீங்க, அதோட டேஸ்ட்டு ரொம்பவே விருப்பம்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை இதை பிஸ்னஸ் பர்பஸுக்காக பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே ஒரு ஃபேமஸான ரெசிபி. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வீட்டில் ஓவன் இல்லைன்னா கூட நம்ம இதை ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாகும் இந்த ரெசிபியை செஞ்சிங்கன்னா. என்னோடய பிஸ்னஸ் சீக்ரெட்டை உங்களோடையுமே ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். சின்னதாக ஒரு பிஸ்னஸ் செஞ்சு அதில் சக்ஸஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஒரு வேலை இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூட வீடியோ லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ நானுமே ரொம்ப எஃபர்ட் போட்டு இந்த வீடியோலாம் செய்கிறதால நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பாய்.